மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 4. அந்த குறுகிய படிக்கட்டுகளின் அடியில் இருந்த ஒரு கதவு ஒரு பெரிய வரவேற்பறைக்கு வழிவகுத்தது. உண்மையில் அது குதிரைலாயத்திலிருந்து மாற்றியமைக்கப்பட்ட அறை. அந்த அறையின் சுவர்கள் பூச்சி வெளிப்பாடுகளுடன் இருந்தன. அவற்றில் சித்திரங்கள் மற்றும் மரச்செதுக்கு வேலைப்பாடுகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அங்கே 2 பேர் அமர்ந்திருந்தனர். நெருப்பு மூட்டிய இடத்திற்கு அருகிலுள்ள நாற்காலியில் நெருப்பின் வெப்பத்தை நோக்கி தன் கைகளை நீட்டியபடி சுமார் 27 அல்லது 28 வயது மதிக்கத்தக்க சுறுசுறுப்பான ஒரு இளம் பெண் அமர்ந்திருந்தார். மற்றொருவர் கையில் ஒரு கயிற்று பையை வைத்திருந்த பருமனான வயது முதிர்ந்த பெண்மணி. அந்த 2 மனிதர்களுக்கும் அறைக்குள் நுழைந்தபோது அவர் மூச்சிறைக்க பேசிக்கொண்டிருந்தார். நான் சொன்னது போல மிஸ், அதை கண்டதும் எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது தெரியுமா? நான் நின்ற இடத்திலேயே விழுந்திருப்பேன். அதுவும் இன்று காலையில் தான் இப்படி நடக்க வேண்டுமா? மற்ற பெண் அவரை இடைமறித்தார். போதும் மிஸ்ஸஸ் பியர்ஸ், இவர்கள் காவல் அதிகாரிகள் என்று நினைக்கிறேன். மிஸ் பிளண்டர்லித் என்று ஜேப் முன்னேறி வந்து கேட்டார். அந்த பெண் தலையசைத்தார். அது என் பெயர்தான். இவர் மிஸ்ஸஸ் பியர்ஸ், எங்களிடம் தினமும் வேலைக்கு வருபவர். மிஸ்ஸஸ் பியர்ஸ் மீண்டும் பேசத் தொடங்கினார். நான் மிஸ் பிளண்டர்லித்திடம் சொல்லி கொண்டிருந்தது போல இன்று காலையில்தான் என் சகோதரி லூயிசாவுக்கு வலிப்பு வர வேண்டுமா? உதவிக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். இரத்தமும் சதையுமான உறவாயிற்று. திருமதி ஆலன் இதை தவறாக நினைக்க மாட்டார் என்று தான் நான் போனேன். இருந்தாலும் என் எஜமானிகளை ஏமாற்றுவது எனக்கு பிடிக்காது. ஜேப் சாமர்த்தியமாக இடைமறித்தார். மிகவும் சரி மிஸ்ஸஸ் பியர்ஸ், இப்போது நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஜேம்சனுடன் சமையலறைக்கு சென்று ஒரு சுருக்கமான வாக்குமூலத்தை கொடுங்கள். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த மிஸ்ஸஸ் பியர்ஸிடமிருந்து ஒரு வழியாக விடுபட்ட பிறகு அவர் ஜேம்சனுடன் பேசிக்கொண்டு வெளியேறினார். ஜேப் மீண்டும் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பினார். நான் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஜேப். மிஸ் பிளண்டர்லித், இந்த விவகாரத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக. நான் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? அவரது நிதானம் வியக்கத்தக்கதாக இருந்தது. கிட்டத்தட்ட இயல்புக்கு மாறான ஒரு பிடிவாதமான நடத்தையை தவிர துக்கமோ அல்லது அதிர்ச்சியோ அவரிடம் தெரியவில்லை. இன்று காலை எத்தனை மணிக்கு வந்தீர்கள்? அது 10:30க்கு சற்று முன்னதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பொய்க்காரி மிஸ்ஸஸ் பியர்ஸ் இங்கே இல்லை என்பதை நான் கவனித்தேன். அவர் வராமல் இருப்பது அடிக்கடி நடக்குமா? ஜேன் பிளண்டர்லித் தோள்களை உயர்த்தினார். வாரத்துக்கு 2 முறை அவர் 12 மணிக்கு வருவார் அல்லது வரவே மாட்டார். அவர் 9 மணிக்கு வர வேண்டும். நான் சொன்னது போல வாரத்தில் 2 முறை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அல்லது அவரது குடும்பத்தில் யாருக்காவது நோய் வரும். இந்த வேலைக்காரிகளே இப்படித்தான். அவ்வப்பொழுது நம்ம ஏமாற்றுவார்கள். இருந்தாலும் மற்றவர்களை விட இவள் பரவாயில்லை. அவர் உங்களிடம் நீண்ட காலமாக வேலை செய்கிறாரா? 1 மாதத்துக்கு சற்று மேலாக இருக்கும். இதற்கு முன்னால் இருந்தவர் பொருட்களை திருடினார். தயவு செய்து தொடருங்கள் மிஸ் பிளண்டர்லித். நான் டாக்ஸிக்கு வாடகை கொடுத்துவிட்டு என் பெட்டியை உள்ளே எடுத்து வந்தேன். மிஸ்ஸஸ் பியர்ஸை தேடினேன். அவர் கண்ணில் படவில்லை. அதனால் மேலே என் அறைக்கு சென்றேன். சிறிது நேரம் அறையை சீர் செய்துவிட்டு பின்னர் பார்பரா திருமதி ஆலன் அறைக்கு சென்றேன். கதவு பூட்டப்பட்டிருந்தது.
நான் கைப்பிடியை ஆட்டி கதவை தட்டி பார்த்தேன். ஆனால் பதில் எதுவும் இல்லை. அதனால் கீழே வந்து காவல் நிலையத்திற்கு தொலைபேசியில் அழைத்தேன். மன்னிக்கவும், பாய்ரோ ஒரு விரைவான கேள்வியை கேட்டார். மேவ்ஸில் உள்ள கார் ஓட்டுநர்களில் ஒருவரின் உதவியுடன் கதவை உடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? அவளது கண்கள் பாய்ரோவை நோக்கி திரும்பின. குளிர்ச்சியான சாம்பல் கலந்த பச்சை நிற கண்கள். அவளது பார்வை பாய்ரோவை விரைவாகவும் நுணுக்கமாகவும் எடை போடுவது போல இருந்தது. இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏதோ தவறு நடந்திருந்தால் போலீஸை அழைப்பது தான் சரி என்று எனக்கு தோன்றியது. அப்படியானால் மன்னிக்கவும் மேடம், ஏதோ தவறு நடந்திருப்பதாக நீங்கள் நினைத்தீர்களா? இயல்பாகவே நீங்கள் தட்டியும் பதில் வராத காரணத்தினாலா? ஒருவேளை உங்கள் தோழி தூக்க மாத்திரை அல்லது அது போன்ற ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதல்லவா? அவள் தூக்க மாத்திரைகளை சாப்பிடுபவர் அல்ல. பதில் சுருக்கென்று வந்தது. அல்லது அவங்க வெளியே செல்லும்போது அறையை பூட்டிவிட்டு சென்றிருக்கலாமே. அவள் ஏன் பூட்ட வேண்டும்? அப்படி செய்திருந்தால் எனக்கு ஒரு குறிப்பு எழுதி வைத்திருப்பாளே. உங்களுக்காக ஒரு குறிப்பும் அவங்க விட்டு செல்லவில்லையா? அதை நீங்கள் உறுதியாக சொல்கிறீர்களா? நிச்சயமாக நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படி இருந்தால் நான் அதை உடனே பார்த்திருப்பேன். அவளது துணியின் வேகம் அதிகரித்தது. சேப் கேட்டார், நீங்கள் சாவி துவாரத்தின் வழியாக பார்க்க முயலவில்லையா மிஸ் பிளண்டர்லித்? இல்லை என்றார் ஜேன் பிளண்டர்லித் சிந்தனையுடன். அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் என்னால் எதையும் பார்த்திருக்க முடியாது இல்லையா? ஏனென்றால் சாவி துவாரத்தின் உள்ளே இருந்திருக்குமே. அவளது வினாவும் பார்வை அப்பாவியாகவும் விரிந்த கண்களுடனும் ஜேப்பை சந்தித்தது. பாய்ரோ திடீரென தமக்குள் புன்னகைத்து கொண்டார். நீங்கள் செய்தது முற்றிலும் சரிதான் மிஸ் பிளண்டர்லித் என்றார் ஜேப். உங்கள் தோழி தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புவதற்கு உங்களுக்கு ஏதேனும் காரணம் இருந்ததா? ஓ, இல்லை. அவள் கவலையுடனோ அல்லது மன உளைச்சலுடனோ ஏதேனும் ஒரு வகையில் காணப்பட்டாரா? அந்த பெண் பதிலளிப்பதற்கு முன் ஒரு இடைவேளை, குறிப்பிடத்தக்க ஒரு இடைவேளை இருந்தது. இல்லை. அவளிடம் துப்பாக்கி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? ஜேன் பிளண்டர்லித் தலையசைத்தார். ஆம், அவள் இந்தியாவில் இருந்தபோது அதை வைத்திருந்தாள். அவள் எப்பொழுதும் அதை தன் அறையில் உள்ள ஒரு டிராயரில் வைத்திருப்பாள். அதற்கு உரிமை வைத்திருந்தாரா? வைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு திட்டவட்டமாக தெரியாது. சரி மிஸ் பிளண்டர்லித், திருமதி ஆலனை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். அவரை உங்களுக்கு எவ்வளவு காலமாக தெரியும்? அவருடைய உறவினர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எல்லாவற்றையும் சொல்லுங்கள். ஜேன் பிளண்டர்லித் தலையசைத்தார். பார்பராவை எனக்கு சுமார் ஒரு 5 ஆண்டுகளாக தெரியும். நான் அவரை முதலில் வெளிநாட்டில் பயணம் செய்யும் போது சந்தித்தேன். சரியாக சொன்னால் எகிப்தில். அவர் இந்தியாவிலிருந்து தாய்நாட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். நான் ஏத்தன்ஸில் உள்ள பிரிட்டிஷ் பள்ளியில் சில காலம் தங்கிவிட்டு தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கு முன்னால் எகிப்தில் சில வாரங்கள் கழித்து கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் நைல் நதி சுற்றுப்பயணத்தில் ஒன்றாக இருந்தோம். நாங்கள் நண்பர்களானோம். ஒருவருக்கொருவர் பிடித்து போனது. நான் அப்பொழுது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது ஒரு சிறிய வீட்டை பகிர்ந்து கொள்ள யாரையாவது தேடிக்கொண்டிருந்தேன். பார்பரா இந்த உலகில் தனியாக இருந்தார். நாங்கள் இருவரும் வாடகையை பங்கிட்டு கொள்ளலாம் என்று நினைத்தோம். நீங்கள் இருவரும் நன்றாக பழகினீர்களா என்று கேட்டார் பாய்ரோ. மிகவும் நன்றாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நண்பர்கள் இருந்தார்கள். பார்பராவுக்கு சமூகத்தில் பழகுவது பிடித்திருந்தது. என் நண்பர்கள் பெரும்பாலும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள். அநேகமாக அப்படி இருந்ததால்தான் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரவில்லை.
பாய்ரோ தலையசைத்தார். ஜேப் தொடர்ந்தார். உங்களை சந்திப்பதற்கு முன்னால் திருமதி ஆலனின் குடும்பத்தை பற்றியும் அவரது வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஜேன் பிளண்டர்லிட் தோள்களை உயர்த்தினார். உண்மையில் அவ்வளவாக எதுவும் தெரியாது. அவரது திருமணத்திற்கு முந்தைய பெயர் ஆர்மிட்டேஜ் என்று நினைக்கிறேன். அவரது கணவர்? அவர் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெரிய ஆள் இல்லை என்று நினைக்கிறேன். அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தது. திருமணமான 1 அல்லது 2 ஆண்டுகளில் அவர் இறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அது 3 வயதாக இருந்தபோதே இறந்துவிட்டது. பார்பரா தனது கணவரை பற்றி அதிகம் பேச மாட்டார். அவர் சுமார் 17 வயதாக இருந்தபோது இந்தியாவில் அவரை திருமணம் செய்து கொண்டார் என்று நினைக்கிறேன். பின்னர் அவர்கள் போர்னியோ அல்லது அது போன்ற ஏதோ ஒரு பாழாப்போன இடத்திற்கு சென்றார்கள். அதை பற்றி பேசுவது அவருக்கு வேதனையை தந்ததால நான் அதை கேட்டுக்கவில்லை. திருமதி ஆலனுக்கு ஏதேனும் பண நெருக்கடி இருந்ததா என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவருக்கு அப்படி எதுவும் இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கடன் அது போன்ற ஏதேனும்? ஓ இல்லை, அவர் அது போன்ற சிக்கல்களில் சிக்கியிருக்க வாய்ப்பே இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்பொழுது நான் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும். அதை கேட்டுவிட்டு நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். மிஸ் பிளண்டர்லித், திருமதி ஆலனுக்கு ஏதேனும் ஆண் நண்பர்கள் அல்லது விசேஷமான ஆண் நண்பர்கள் இருந்தார்களா? ஜேன் பிளண்டர்லித் நிதானமாக பதிலளித்தார். அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அது உங்கள் கேள்விக்கு பதிலாக இருக்குமானால், அவள் யாருடன் நிச்சயிக்கப்பட்டிருந்தாள்? அவர் பெயர் என்ன? சார்லஸ் லவர்டன் வெஸ்ட். அவர் ஹாம்ஷயரில் ஏதோ ஒரு இடத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர். அவளுக்கு அவரை நீண்ட காலமாக தெரியுமா? 1 வருடத்திற்கு சற்று மேலாக. நிச்சயதார்த்தமாகி எவ்வளவு காலமாகிறது? 2 இல்லை கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரிந்தவரை அவர்களுக்குள் ஏதேனும் சண்டை இருந்ததா? மிஸ் பிளண்டர்லித் தலையசைத்தார். இல்லை, அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். பார்பரா சண்டையிடும் குணத்தை கொண்டவர் அல்ல. திருமதி ஆலனை நீங்கள் கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள்? கடந்த வெள்ளிக்கிழமை, நான் வார இறுதி விடுமுறைக்கு செல்வதற்கு சற்று முன்னால். திருமதி ஆலன் ஊரிலேயே இருந்தாரா? ஆமாம், அவள் ஞாயிற்றுக்கிழமை தனக்கு நிச்சயிக்கப்பட்டவருடன் வெளியே செல்ல இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வார இறுதி நாட்களை எங்கே கழித்தீர்கள்? எசெக்ஸ் லேட்டெல்ஸில் உள்ள லேட்டெல்ஸ் ஹாலில். உங்களுடன் தங்கியிருந்த நபர்களின் பெயர் என்ன? மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் பென்டின். இன்று காலைதான் அவர்களை விட்டு புறப்பட்டீர்களா? ஆமாம். நீங்கள் வெகு அதிகாலையில் கிளம்பியிருக்க வேண்டுமே. மிஸ்டர் பென்டிங் என்னை காரில் அழைத்து வந்தார். அவர் 10 மணிக்குள் நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதால் சீக்கிரமே கிளம்பிவிடுவார். புரிகிறது. ஜேப் ஆமோதிப்பது போல் தலையசைத்தார். மிஸ் பிளண்டர்லித்தின் பதில்கள் அனைத்தும் சுருக்கமாகவும் நம்பகத்தன்மையுடனும் இருந்தன. இப்பொழுது பாய்ரோ தன் பங்கிற்கு ஒரு கேள்வியை கேட்டார். மிஸ்டர் லாவர்டன் வெஸ்ட் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அந்த பெண் தன் தோள்களை உயர்த்தினாள். அது முக்கியமா? இல்லை, அது முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் அபிப்பிராயத்தை நான் அறிய விரும்புகிறேன். அவரை பற்றி ஒரு விதமாகவும் நான் யோசித்ததில்லை. அவருக்கு 30 அல்லது 33 வயது இருக்கும். லட்சியவாதி, சிறந்த பேச்சாளர், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர். இவையெல்லாம் அவருக்கு சாதகமான விஷயங்கள். பாதகமானவை எவை? மிஸ் பிளண்டர்லித் ஒரு நிமிடம் யோசித்தாள். என் கருத்தில் அவர் ஒரு சாதாரண மனிதர்.
அவருடைய எண்ணங்கள் ஒன்றும் அவ்வளவு தனித்துவமானவை அல்ல. மேலும் அவர் சற்றே தற்பெருமை பேசுபவர். அவை ஒன்றும் அவ்வளவு பெரிய குற்றங்கள் இல்லையே மேடம் என்று பாயிரோ புன்னகையுடன் சொன்னார். அப்படியா நினைக்கிறீர்கள்? அவளுடைய குரலில் லேசான கிண்டல் தொனி இருந்தது. உங்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரியலாம். அவர் அவளை உன்னிப்பாக கவனித்தார். அவள் சற்றே திகைப்படைவதை கண்டார். அவர் விடாமல் தொடர்ந்தார். ஆனால் மிஸ்ஸஸ் ஆலன் இதையெல்லாம் கவனித்திருக்க மாட்டார். நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. பார்பரா அவரை ஒரு மேதையாகவே நினைத்தார். அவர் தன்னை பற்றி என்ன சொன்னாரோ அதை அப்படியே முழுமையாக நம்பினாள். பாயிரோ மென்மையாக கேட்டார். உங்களின் தோழியின் மீது நீங்கள் மிகுந்த அன்பு வைத்திருந்தீர்களா? அவளுடைய கை முழங்காலில் இறுகுவதையும் தாடை பகுதி இறுக்கம் அடைவதையும் அவர் கவனித்தார். ஆனாலும் அவளது பதில் உணர்ச்சிகள் ஏதுமின்றி இயல்பான குரலிலே வந்தது. ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். நான் அன்பு வைத்திருந்தேன். ஜேப் கேட்டார். இன்னொரு விஷயம் மிஸ் பிளண்டர்லித், உங்களுக்கும் அவளுக்கும் சண்டை எதுவும் இல்லையே? உங்களுக்குள் மனஸ்தாபம் எதுவும் ஏற்பட்டதா? அப்படி ஒன்றும் இல்லை. இந்த திருமண ஒப்பந்தம் தொடர்பாக கூட இல்லையா? நிச்சயமாக இல்லை. அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். சிறு மௌனத்திற்கு பிறகு ஜேப் கேட்டார். உங்களுக்கு தெரிந்தவரை மிஸ்ஸஸ் ஆலனுக்கு எதிரிகள் யாராவது இருந்தார்களா? இந்த முறை ஜேன் பிளண்டர்லின் பதிலளிக்க சற்று தயங்கினாள். அவள் பதிலளித்த போது அவளது குரல் லேசாக மாறியிருந்தது. எதிரிகள் என்று நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு அவர் இறந்தால் ஆதாயம் அடையக்கூடிய யாராவது? ஓ இல்லை, அது அபத்தமானது. எப்படியும் அவருக்கு மிக குறைந்த வருமானமே இருந்தது. அந்த வருமானம் யாருக்கு சேரும்? ஆச்சரியத்துடன் ஜேன் பிளண்டர்லித் சொன்னாள். உண்மையை சொல்ல போனால் எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு கிடைக்கலாம். அதாவது அவள் உயில் ஏதேனும் எழுதியிருந்தாள். வேறு விதமான எதிரிகள் யாரும் இல்லையா? ஜேப் சட்டென்று அடுத்த விஷயத்துக்கு மாறினார். அவர் மீது வன்மம் கொண்டவர்கள் யாராவது? அவள் மீது யாரும் வன்மம் கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அவள் மிகவும் மென்மையானவள். மற்றவர்களுடன் இணக்கமாக இருப்பதே எப்பொழுதும் விரும்புவாள். அவளுக்கு உண்மையிலேயே இனிமையான அன்பான குணம் இருந்தது. முதல் முறையாக அவளது உறுதியான குரல் சற்று தழுதழுத்தது. பாயிரோ மெதுவாக தலையசைத்தார். ஜேப் சொன்னார். அப்படியானால் விஷயம் இதுதான். மிஸ்ஸஸ் ஆலன் சமீப காலமாக உற்சாகமாகவே இருந்திருக்கிறார். அவருக்கு பண கஷ்டம் எதுவும் இல்லை. அவருக்கு திருமணம் நிச்சயம் ஆகியிருந்தது. அந்த உறவில் அவர் மகிழ்ச்சியாகவே இருந்தார். அவள் தற்கொலை செய்து கொள்ள உலகில் எந்த காரணமும் இல்லை, அப்படித்தானே? ஒரு சின்ன மௌனத்திற்கு பிறகு ஜேன் சொன்னாள். ஆமாம். ஜேப் எழுந்தார். என்னை மன்னிக்கவும், நான் இன்ஸ்பெக்டர் ஜேம்சனிடம் கொஞ்சம் பேச வேண்டும். அவர் அறையை விட்டு வெளியேறினார். ஹெர்குல் பாயிரோ மட்டும் ஜேன் பிளண்டர்லித்துடன் தனியாக இருந்தார். அத்தியாயம் 4 முடிந்தது.